இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொது காலம் 10வது வாரம் திங்கட்கிழமையிலே ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற நீதி போதனைகளை வாழ்வாக்கி எப்படி பலன் தருகின்ற சீடர்களாக பயணிப்பது என்பதை நாம் இன்று வாசகங்களோடு சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக நீதி போதனை என்பது ஒருவர் சொல்லுகிற வார்த்தைகளால் ஏற்படுவது அல்ல. அவர்கள் நடத்தையே நல்ல புத்தகம். அப்படிப்பட்டவர்கள் சொற்களை கேட்பதற்காக நம் உடலே செவியாக மாறும், உள்ளமே விழியாக ஆகும், நம் செய்கைகளில் அவர்தம் வாக்கு மேவும். உண்மை பேசு என்று 1000 முறை சொல்லி புரிய வைப்பதை காட்டிலும் நாம் உண்மையை பேசுவதன் மூலம் முன்மாதிரியாக இருப்பதுதான் உத்தமம். நம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் தாம் ஆரம்ப காலத்தில் நம்முடைய இதயத்தில் ஆழமான பதிவுகளை ஏற்படுத்துகிறார். நீதி போதனை பாடமானால் அதுவும் படித்து மறக்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை இன்றைய சமூகத்திலே உருவாகி உள்ளது. இந்த பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்த பணியாளர்களை பாதுகாத்து வழிநடத்தி நீதி போதனையின்படி மக்களை வழிநடத்துகிறார் என்பதை இறைவாக்கினர் எலியா வாழ்விலிருந்து காண முடிகிறது. இஸ்ரேல் மற்றும் யூதா பகுதிகளுக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட முக்கியமான இறைவாக்கினர்கள் வரிசையில் முதலாவதாக வருபவர் எலியா. இஸ்ரேல் நாட்டை ஆண்ட அரசர்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ்பவர்களாக இல்லாமல் அவர்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தனர். மக்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டனர். அவ்வாறு வழிபட்ட தெய்வங்களுள் முக்கியமானவர் பாகால். இந்த சூழ்நிலையில் உண்மை கடவுள் யார் என்பதை எடுத்து வைப்பதற்காக ஆண்டவரால் இறைவாக்கினர் எலியா அழைக்கப்பட்டார். இறைவாக்கினர் எலியா முதலில் தம்மை ஆண்டவரின் பணியாளராக வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரின் வார்த்தைக்கு உடனே பணியும் அவரது செயல் அதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரும் தம் பணியாளர்களை பராமரித்து பாதுகாக்கிறார் என்பதை நாம் அவருடைய வாழ்வில் இருந்து காண முடிகிறது. இந்த பின்னணியில் ஆண்டவர் இயேசுவின் மலைப்பொழிவும் நீதி போதனைகளை நாம் இன்று வாழ்வாக்கும் பொழுது எல்லோரும் எல்லாம் பெற்று ஆண்டவருடைய அன்பு பணியினை ஆண்டவருடைய அன்பில் நிலைத்து வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே நீதி போதனைகள் வெறும் பாடங்களாக இல்லாமல் ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினைகளைப் போல வாழ்வாக்கப்பட்டு மக்களுடைய உள்ளங்களில் குடிகொள்ளப்பட்டால் சமூகம் மாறும், இறை ஆட்சி இந்த மண்ணுலகில் பரப்பப்படும் என்பதை உணர்வோம். இயேசுவின் பணியாளர்களாக பயணிப்போம். ஆமேன்.